வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையுடனான உறவை மேலும் பலப்படுத்தும் அமெரிக்காவின் நோக்கம் டொனால்ட் ட்ரம்பின் உத்தியோகபூர்வ இலங்கை விஜயம். தமிழின அழிப்பையும் தமிழர் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் அரசாங்கம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் குற்றச்சாட்டு. வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஏனைய அமைச்சர்கள் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியின் பிரதம குரடாவான லக்ஷ்மன் கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். இது குறித்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளதாவது: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அபிவிருத்தி பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கூறவில்லை. நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையினை இடைநிறுத்துமாறு கூறினார். மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் மின்சார சபையை தனியாருக்கு விற்பனை செய்யும் எண்ணம் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். இவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக செயற்பட்டு வரும் நிலையில் இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளும் நிலையில் அவர் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்துள்ளார். குறித்த நாடுகளுக்கு இடையிலான விஜயத்தின் மூலம் சுதந்திரமானதும் சுவீட்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையும் குறித்த நாடுகளோடு அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவதுமே பிரதான நோக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கம் தம்மிடம் கூறினால் தற்போது ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிப்படையாக பணிபுரியும் இலங்கை ராணுவத்தினரை ஒரு வாரத்திற்குள் இந்த நாட்டிற்கும் அழைத்து வர முடியும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கூலிப்படைகளாக அனுப்பப்படுவதால் அவர்களின் வாழ்க்கை அகால நாசமாகி வருகிறது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு ஆழ்கடத்தல்காரர்கள் இணைந்து இந்த கடத்தலை நடத்துகின்றார்கள். இலங்கை அரசும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைனிய அரசாங்கங்கள் கூலிப்படையினரை நேரடியாக பணிக்கு அமர்த்துவதில்லை. இவ்வாறு பணிக்கு அமர்த்தப்படும் கூலிப்படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. அவர்கள் போரின் முன்வரிசையை நேரடியாக குறிப்பிடுகின்றார்கள். முன்வரிசையில் சுமார் 1500 வெளிநாட்டினர் கொண்ட கூலிப்படை இருப்பதாக உக்ரைனிய தூதரிடம் கூறினார். அவர்களுள் அதிக எண்ணிக்கையிலான இலங்கை ராணுவத்தினர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். போரில் இருந்தவர்களின் உடலை கூட இலங்கைக்கு கொண்டுவர எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது. உக்ரைன் அல்லது ரஷ்ய ராணுவத்தில் இணைய வேண்டுமாயின் அந்த நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும். இவ்வாறு கூலிப்படையாக செல்வதால் இரு நாடுகளும் எந்த பொறுப்பையும் ஏற்காது. எனவே இது ஒரு வியாபாரம் என்பதுடன் இதில் சிக்காதீர்கள். இது ஒரு வழி டிக்கெட், திரும்ப டிக்கெட் இதில் இல்லை. நான் தூதராக செயல்பட்டால் இதை ஒரு வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் தெரிவித்தார். தமிழருக்கு எதிரான இன அழிப்பையும் மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையிலாக ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அத்துடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை தடுத்து நிறுத்தும் நோக்கத்துடன் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றுள்ளனர். எனவே நோய் பரவும் ஆபத்து என்று தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தினை தடுத்த இலங்கை போலீசார் இதே காரணத்திற்காக வேசாக் தன்சல்களை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் உயிரிழப்புக்கு அரசாங்கம் காரணமில்லை என்று காண்பித்து வரலாற்றை அழிப்பதற்கும் மறைப்பதற்குமே நினைவேந்தல்களை தடுப்பதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் ஒன்று கூடுவதன் மூலமும் உணவை பரிமாறிக்கொள்வதன் மூலமும் நோய் பரவும் என்பதாலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஏன் மேதின கூட்டங்களை தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களை கேட்டுக்கொள்ளவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் வெசாக் தன்சல்களையும் தேர்தல் பிரச்சார பேரணிகளையும் தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களிடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் இன்று முற்பகல் பத்திரமுள்ள பொல்துவ சந்தையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கும் தடை விதித்து நீதிமன்றால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்துள்ளனர்.
ஆர்ப்பாட்டத்தின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வீதி நாடகங்களை நடத்த உள்ளதாக மெரிகான தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நுகேகுட நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அனுலா வித்தியாலயம், புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி, சமுத்திராதேவி பெண்கள் கல்லூரி, புனித ஜோன்ஸ் ஆண்கள் கல்லூரி, சுஜாதா பெண்கள் கல்லூரி ஆகியவை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மையங்களாகவும் பிரதான வீதிக்கு அருகாமையில் அனுலா வித்தியாலயம் பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையமாகவும் இயங்கி வருவதாலும் இவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இலங்கை இந்திய நில இணைப்பு வழித்தடம் மிகவும் லட்சியமானது மற்றும் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இந்த முயற்சியினை மைதானத்தில் உண்மையாக செயலாக மாற்றுவதற்கான முதல் படிக்கலை நாங்கள் எடுத்து வருகிறோம். கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது இரு தரப்பினரும் நில இணைப்பு திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் காலாண்டு மதிப்பாய்வில் ஈடுபடுவதற்கு பரஸ்பரம் ஒப்புக்கொண்டனர். இது பயனுள்ள முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் கட்டப்பட்டால் இரு நாடுகளும் உறவை வலுப்படுத்தும், வளர்ச்சி மற்றும் செழுமையின் புதிய சகாப்தமாக மாறும். கொழும்பிற்கு அப்பால் வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு விரிவடையும் வகையில் சுற்றுலாத்துறைகளுக்கும் பாரிய நன்மைகள் இருக்கும். இது ரயில்கள், சாலைகள், விடுதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் பிற துறைகள் போன்ற உள்கட்டமைப்புகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கும். எரிசக்தி, கைத்தொழில் மற்றும் பொருளாதாரத்திற்கான பிராந்திய மையமாக திருகோணமலையை அபிவிருத்தி செய்வதற்கான எமது பகிரப்பட்ட பார்வையும் ஊக்கத்தை பெறும். இந்த திட்டத்தின் சாத்தியமான தாக்கம் நமது சொந்த கற்பனையால் மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. இது இந்தியா இலங்கை கூட்டுக்கு மாற்றமாக இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்தோடு அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலையப்போடு இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். ரஷ்யாவுக்கு சுமார் 600 தொடக்கம் 800 பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பெருமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் அங்கு சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்டு ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் சட்டவிரோதமாக அங்கு சென்றுள்ளதாகவும் இந்த விடயத்தில் தலையிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் தமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அங்கு சிக்கியுள்ளவர்களை ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்குள் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் இந்த விடயத்தோடு அவருக்கு தொடர்பு கொள்ளதா என்று வினவுகின்றோம் என்றும் காமினி வலையப்போடு தெரிவித்துள்ளார். மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமை பெற்ற அமைச்சர்கள் சுமார் 10 பேர் மற்றும் அரசு சபையில் உயர்நிலை அதிகாரிகள் சுமார் 200 பேர் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமைச்சர்களில் அநேகமானோர் தமிழர்கள் எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்றுள்ள ஏனைய அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் மனு தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாக சில சிவில் அமைப்புகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தன. இவர்களின் குடியுரிமை தொடர்பாக இதுவரையில் எவரும் கேள்வி எழுப்பவில்லை என்றும் தெரிய வருகிறது. எவரேனும் அவ்வாறு கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரையில் மாத்திரம் அவர்களுக்கு அந்தந்த பதவிகளை வகிக்க முடியும் என்றும் நீதித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் அமைச்சர்களின் இரட்டை குடியுரிமையை தெளிவாக நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொண்டுள்ள அரசு அதிகாரிகளுள் வெளிநாட்டு தூதரகங்களில் மற்றும் பாதுகாப்பு துறையில் காணப்படுபவர்கள் உள்ளடங்குவதாகவும் தெரிய வருகிறது. வெளிநாட்டு குடியுரிமையை பெற்ற கீதா குமாரசிங்க மற்றும் டயானா கமகே போன்றவற்றின் அமைச்சு பதவிகள் நீண்ட விசாரணைகளின் பின்னர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் கீழ் பதவி நீக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாக முன் அமெரிக்க குடியுரிமையை சட்ட ரீதியாக நீக்கிக் கொண்டார். பசில் ராஜபக்ச இரட்டை குடியுரிமை தொடர்பில் அரசியல் வட்டாரங்களில் அதிகளவில் பேசப்பட்டாலும் அவர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் அந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது.